கார் ஏர்பேக்னால ஒரு 7 வயசு சிறுவனுடைய உயிர் பறி போயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கார் ஏர்பேக் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தானே. அது எப்படி வந்து ஒரு சிறுவனுடைய உயிரை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அடுத்து கல்பாக்கத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டட் கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஎம்ஆர் ரோட்ல திருப்போரூர் கிட்ட வந்து அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டட் கார், ஒரு டாக்ஸினே வச்சுப்போமே. அந்த பர்டிகுலர் காரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறாரு. டிரைவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ். அவருக்கு வந்து 26 வயது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கோ டிரைவர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 வயசு மதிப்பு தக்க அந்த பையனும் வந்து உட்காந்துருக்கிறான். யார் மடியிலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா மடியில் உட்காந்துருக்கான். ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவர் வந்து டிரைவ் பண்ணுறாரு. அவங்க காருக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆலத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கார் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதாவது வந்து விக்னேஷ் அப்படிங்கிறவர் இந்த கார் ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு முன்னாடி ஒரு கார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்தவித சிக்னலுமே கொடுக்காம, அதாவது இந்த இண்டிகேட்டர்ஸே போடாமல் பெட்ரோல் ஸ்டேஷனை பார்த்தோன்னே வண்டி வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திசை மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த கார் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, விக்னேஷ் அவர்கள் ஓட்டிட்டு போன கார் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் அடிச்சிருக்காரு. முன்னாடி போகிற கார் மேலே போய் மோதிருது. மோதின இம்பாக்டில் வந்து காரோட ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருது. கோ டிரைவர் சீட்டில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா மடியில் உட்காந்துருந்தான் இல்லையா. ஸோ அந்த ஏர்பேக் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிச்ச ஃபோர்ஸில் ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகும், டிப்ளாய் ஆகும். ஸ்ட்ரைட்டாக அந்த பையன் மேலே வந்து அந்த ஏர்பேக் ஆனது வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே அந்த பையனுக்கு இல்லை. பட் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவை வந்து இழந்ததாக சொல்லப்படுது. உடனே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல டாக்டர்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து உயிர் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. துயரமான ஒரு சம்பவம் தான். எப்படி அந்த ஏர்பேக் வந்து ஒரு பையனோட உயிரை எடுக்கும் அப்படின்னு சொன்னா, யூசுவலா ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம முன்ன இருக்கையில வந்து உட்கார வைக்கக்கூடாது. கார்ல எப்பவுமே வந்து அவங்களை பின் சீட்ல தான் உட்கார வைக்கணும். ரொம்பவே சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும். நம்ம வந்து மடியில் அணைச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்ல வந்து கூட்டிட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து கோ டிரைவரா இருந்தாலுமே வந்து சீட் பெல்ட் போட்டால் தான் அந்த ஏர் பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய கார்ஸ்ல இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கார்ஸ்ல. அண்ட் சீட் பெல்ட் அப்படிங்கிறது ஏன் குரூஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் பேக் வந்து டிப்ளாய் ஆகுது. ஒரு இடத்துல போய் கார் மோதுது அப்படின்றப்போ அந்த ஜி ஃபோர்ஸ்ல வந்து நம்ம சீட்டை விட்டு ஃப்ரண்ட்ல வந்துருவோம். ஸோ நம்ம சீட் பெல்ட் போடல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போய் ஏர் பேக் டிப்ளாய் ஆகிற இடத்துல தான் போய் நம்ம மூஞ்சே போய் முட்டும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்து நம்மளும் உயிர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல ஜி ஃபோர்ஸ் தள்ளும் போது கூட நம்மள அந்த பெல்ட் வந்து பிடிச்சிக்கும். ஸோ ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக வந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு அது வந்து உதவும். பட் இந்த ஒரு சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மடியில் அந்த பையன் உட்காந்ததுனால அந்த ஏர் பேக் வந்து டிப்ளாய் ஆனதே அந்த பையன் மேலே தான். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட்ல தான் அந்த பையன் வந்து உயிர் இழந்திருக்கிறான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து உங்களோட ஓன் காராக இருந்தாலும் சரி, ரெண்டட் காராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைங்களை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சோ இல்லை மடியில் உட்கார வச்சோ கூட்டிட்டு போகிறத தவிருங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து காரில் கூட்டிட்டு போகணும். ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.